ஏவாவேலு வீட்ல அமலாக்கத்துறை ரெய்டு போகுமா, ஏவாவேலு டெல்லிக்கு போனா அந்த அமலாக்கத்துறை ரெய்டு அப்படியே போயிடும். பொன்முடி வீட்ல ரெய்டு போகுமா, அவர் டெல்லிக்கு போயிட்டு வருவாரு, அது அப்படியே கடப்புல போயிடும். ஜெகத்ரட்சணி வீட்ல ரெய்டு போவாங்க, அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தா கடந்து போயிடும். கே.என். நேரு வீட்ல வந்து ரெய்டு போவாங்க, அவர் டெல்லிக்கு போவாரு, கரெக்ட் ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப பாஜக ரெய்ட பாஜக வச்சு மிரட்டிட்டு இல்ல. இருக்காங்கன்னு அது அர்த்தம். அதிமுக வந்து முறையா திருமணம் பண்ணிட்டு இருக்கு. யார் பாஜகவ. திமுக வந்து வப்பாட்டியா இருக்கு. எப்பவுமே அ முறையா திருமணம் பண்ணியிருக்க பொண்டாட்டி பேச்ச விட, வப்பாட்டி பேச்சு தான் அதிகமா கேட்பாங்க. அப்படிதான் பாஜக வந்து திமுக கொச்சைப்படுத்துற மாதிரி இல்ல இல்லையா? கொச்சை இல்ல. திமுகவ எதார்த்தத்த நான் வந்துட்டு. சொல்றேன் நானு. எதார்த்தம் இவங்களுடைய வேடங்கள தான் நான் சொல்றேன் நானு. எனக்கு பாஜக வரணும், பாஜக கூட்டணி ஆட்சி இல்ல ஜெயிக்கணும்ன்றது இல்ல. பாஜகவினுடைய ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்க அப்டின்னா, தேர்தல் ஆணையத்திலருந்து, இடிலருந்து, சிபிஐலருந்து இப்போ சென்சார் போர்டு முதல் கொண்டு கையில எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு, "நீ எனக்கு சொல்றியா? இல்ல நான் ரெய்டு வரட்டுமா?" இதுதானே ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்காங்க. இப்ப விஜய் அவர்களுக்கும் அதானே பிரச்சனை இப்ப. இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாமே அவங்க கையில வச்சிருக்காங்கன்னு சொல்லி திமுகவுக்கு இப்ப தான் தெரியுமா நான் கேட்கிறேன். சொல்லுங்க. எப்பவோ தெரியும் இல்லையா? சரி, இப்போ வந்து கே.என். நேரு மேலு வந்து 580 பக்கத்துல வந்து குற்றப்பத்திரிக்கைய தாக்கல் ரெடி பண்ணி டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப அவரு பிரஸ் மீட்ல இது அரசியல் ரீதியா என் மீது பழி சுமத்துறாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு அ ஒரு அரசியல் கட்சியில் அமைச்சராக, எம்.எல்.ஏவாக, எம்.பியாக பொதுப்பணியில வந்து 40 ஆண்டுகளுக்கு மேல செய்யக்கூடிய நானு, என் மீது ஒரு அவதூறா வந்து அமலாக்கத்துறை இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி மாநில அமலாக்கத்துறை மீது போட வேண்டியது தானே நீங்க. ஏன்னு சொன்னா நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுறீங்க. டெல்லியில போய் காம்ப்ரமைஸ் ஆயிடுறீங்க. அப்ப மாநிலத்தினுடைய அந்த உரிமைகளை உங்களால வந்து சரியான முறையில கேட்டு பெற முடியல. இதே மம்தா பானர்ஜி எப்படி கேட்கறாங்க?